பிரண்டை ஃபார்முக்கு விசிட்டிங் வந்தேன். ஸோ பிரண்டை எண்ணெய் வாங்கி பயன்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ வலிகள்லாம் போணுச்சா போகலையா வாங்கி பயன்படுத்தினவங்க எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஏன்னா சில பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வலிகள்லாம் போயிருக்கு அப்படின்னு. ஏன்னா அதுலேருந்து இருக்கக்கூடிய மூலிகை வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதே சமயத்தில் வந்து பிரண்டையை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் சாப்பிடணும். அதான் என்னோட ஆசையும் கூட. பிகாஸ் அப்படி நீங்கள் பிரண்டை செடி வேணும்னா எனக்கு சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன். தென் மேற்கொண்டு செடி வளர்த்துட்டிங்கன்னா வீட்டில் இருக்குன்னா பிரண்டை துவையல் செஞ்சு முன்னாடிக்கும் ஒரு 48 நாள் நீங்கள் சாப்பிடணும். ஸோ ஏன் 48 நாள்னு சொல்லிட்டு நான் லைஃப்பில் பேசிகிட்டு இருப்பேன். ஸோ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து அந்த 48 நாள் கணக்குக்கு நான் அர்த்தங்கள் சொல்கிறேன். அதுக்கு வந்து உங்களுக்கு புரிய வரும். ஸோ மேற்கொண்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பிரண்டை ஃபார்மில் வந்து நேச்சுரல் ஃபெர்டிலைசர், அதாவது இந்த சயின்டிஸ்ட் அஜீஸ் அவர் வந்து ஊரில் இருக்கார். அவர் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா, தேங்காய் ஓடு இருக்குல்ல, எல்லோரும் வந்து தேங்காய் திருவிட்டு அந்த ஓடு வீசிடுவோம். ஆனால் அவரோட ஐடியா என்னென்னா, அந்த தேங்காய் ஓடில் இருந்து அது ப்ராசஸ் பண்ணி அந்த ஆவி மூலிமா ப்ராசஸ் பண்ணி அந்த ஆவியை வந்து தண்ணியை மாற்றி இந்த லிக்விடாக கொடுத்துருக்காரு. அந்த லிக்விடை வந்து நீங்கள் வந்து உங்களோட கார்டனுக்கு உங்களோட செடிக்கு கொடுக்குறப்ப செடிகள் வந்து ரொம்ப ரொம்ப விருப்பமாக சாப்பிடும். அது அவர் என்ன சொல்லுவாருன்னா, அது வந்து தேங்காய் ஓடு, பட் அவர் என்ன சொல்லுவாருன்னா தேங்காயோட ரத்தம்னு சொல்லுவார். தேங்காய், ஏன்னா தேங்காய் வந்து அதுவும் மருத்துவ குணம் தான். தேங்காயில் வந்து அந்த ஓடு வீசிடுவோம், ஆனால் அதை வந்து ஜூஸாக்கி ஜூஸை வந்து செடிக்கு கொடுத்து செடியிலேருந்து 3வது ப்ராசஸில் வந்து நம்ம சாப்பிட்றது. ஸோ அப்படி வந்து இந்த ஃபார்மில் கொடுத்துருக்கோம். இது மூலிமா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே வந்து லேகியம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ லேகியம்னா வந்து ஏன்னா இப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த பிரண்டை துவையல், கல்சியமான சம்மந்தப்பட்ட பொருள்லாம் நிறைய சாப்பிட்டுட்டிங்கன்னா, உங்களுக்கு 80 வயசு ஆனாலும் இந்த முட்டிலாம் வலிக்காது. ஸோ ஜாயின்லாம் நல்லாயிருக்கும். நல்லா ஆக்டிவாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் பிரச்சனை வராது. அதே சமயத்தில் இப்போ வந்து இந்த மாதிரி எண்ணெய் அதெல்லாம் வந்து நம்ம விட்டுட்டோம்னா, லேகியம் வந்து ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். அப்போ இருக்கிற வலிகள் வந்து குறையும். அப்போ வந்து அதுக்கு தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா லேகியம் செய்கிறதுக்கு லேகியம் இந்த பிரண்டை சாறு வந்து தேவைப்படுது. அதோடு சேர்த்து சில மூலிகை பொருட்கள் அப்போ தேவைப்படுது. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ரேஷியோவில் கொடுக்குறோம். அப்போ வந்து அந்த 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 தன்மை வந்து சீக்கிரமாக போகும். ஏன்னா இப்போ முன்கூட்டியே பதிவு பண்ணிட்டீங்கன்னா, எனக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணும்னு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ தேங்க் யூ ஸோ மச். இந்த சேனல் யாரும் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நிறைய ஐடியாக்கள், ஃபார்மிங் சம்மந்தப்பட்ட ஐடியாக்கள் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அப்போ மீண்டும் சந்திப்போம். நன்றி.